தாய் மீதும் தந்தை மீதும் ஆசான் மீதும் உற்ற உறவின் மீதும் நாம் வைக்கிற அன்பை விட பல மடங்கு உயர்ந்தது சிவன் மீது நாம் வைக்கிற அன்பு. ஆனால் அதை நாம் அடிப்படையில் உணர்ந்து இறைவனை பற்றி அந்த அன்பை செலுத்தினோமா அப்படின்னு நாம் நமக்கே கேள்வி கேட்டோம்னா அப்படி இருக்கா மாதிரி தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நான் சாமி கும்பிட்றேன். தம்மை தொழுவாரை தாம் தொழ வேண்டி என்னை எல்லாரும் கும்பிடணும்னு நான் சாமி கும்பிட்றேன். என்னை எல்லோரும் உயர்வாக போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதற்காக. அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவையை நாடி அவர் முன்னாடி நிற்காம ஆசை பெரும் அன்பு தரும். அது மாதிரி இறைவனோடு அந்த அகம் நிகவே புகுந்தாண்டான். அந்த அகம் நிகுதல் எப்போ அப்படின்னா, அந்த அன்பு தரும். பழியாக இருப்பா ஆலயத்தில். ஒரே ஒரு தடவை சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்க மாட்டானா? நம்மளை பார்த்து நீ சௌக்கியமானு கேட்க மாட்டானா? நீ ஏன் வரலன்னு கேட்க மாட்டானா? பிராமிப்பட்டர் கதறார். முருகனுடைய தம்பி வந்தான் அப்படின்னு உனக்கு இளையவன்னு சொன்னால் ஆகாதா? அதில் ஒன்றும் உனக்கு ஏதாவது குறைச்சல் வந்துடுமா அப்படின்னு கேட்குறார். அப்படி ஒரு அன்பு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு இறை அன்பை, இறைவனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி தருவதற்காக தான் பெரிய புராணம். இறைவன் யாரையெல்லாம் எந்தெந்த அடியவர்களையெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டான், எப்படியெல்லாம் பிரத்யட்சமாக வந்தான் அப்படின்னு நாம் சான்று சொல்கிறோம். அந்த புராணங்களை சார்ந்து அதை படிக்கிற பொழுது மன்மதனை எரித்தவனா இந்த சிவன், ஜலந்தரனை அழித்தவனா இந்த சிவன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கருணை பண்ணின தாயாக அருளியவனா இந்த சிவன். அப்போ அதனால் நம்ம அந்த அன்பு ஊறும். அதனால் இறைவனை பற்றிய அந்த சாத்திரங்களை நாம் உணர்வு பூர்வமாக பயில வேண்டும். அறிவுபூர்வமாக பயில்வதை விட உணர்வு பூர்வமாக பயில்தல் என்பது நமக்கு இறை அன்பை தோன்றச் செய்து அதன் வழியாக அருளை நமக்குள் பதித்து நமக்குள் இறை அனுபவத்தை வரவழைக்கும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.